අපි රටක් හැටියට මුහුණ දී සිටින්නේ ඉතිහාසයේ විශාලතම සහ අභියෝගාත්මක ස්වභාවික විශ්ලේෂණයට බව අප දන්නවා. ஒரு நாடென்ற வகையில் நாம் வரலாற்றில் மிக பெரிய மற்றும் மிகவும் சவாலான இயற்கை பேரழிவுக்கு முகம் கொடுத்துள்ளோம் என்பதை நாம் அறிவோம். இந்த நாட்டின் வரலாற்றில் மிகவும் சவாலான மீட்பு நடவடிக்கையை நாம் ஆரம்பித்துள்ளோம் என்பதையும் அறிவோம். முழு நாடும் பேரழிவுக்கு உட்படுத்தப்பட்ட முதல் அனுபவம் இது. நாலா பக்கங்களிலிருந்தும் முழு நாடும் நீரில் மூழ்கி பேரழிவால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இது மிகவும் கடினமான ஒரு செயற்பாடாகும். இதனை நாம் வெற்றி கொள்ள வேண்டும். இந்த கொடூரமான இயற்கை பேரழிவினால் நமது சிறிய தீவை உழுக்க முடிந்தாலும் இந்த நாட்டு மக்களின் மனித நேயத்தையும் உறுதியையும் எந்த வகையிலும் அசைக்க முடியாது என்பதை மீண்டும் ஒருமுறை நிரூபித்துள்ளது. எனது அன்பான பிரஜைகளின் அசைக்க முடியாத தைரியத்துடன் இந்த நாட்டை மீண்டும் கட்டியெழுப்ப முடியும் என்று நாங்கள் ஆணித்தரமாக நம்புகின்றோம். அன்பான பெற்றோர்களே, சகோதர சகோதரிகளே, இந்த பேரழிவில் உயிரிழந்த அனைவரையும் மீண்டும் உயிர்ப்பிக்க முடிந்தால் எந்த சூழ்நிலையிலும் அதை செய்வதற்கு நாங்கள் இருமுறை யோசிக்க மாட்டோம். ஆனால் நாம் யதார்த்தத்தின் வேதனையான உண்மையை எதிர்கொள்ள வேண்டும். இழந்தவர்கள் தொடர்பான வேதனை என்றென்றும் எம்முடன் இருக்கும். இறந்தவர்கள் அனைவரும் நமக்கு ஒரு இலக்கம் அல்ல. இறந்த ஒவ்வொருவருக்கும் ஒரு பெயர், ஒரு முகம் மற்றும் ஒரு கதை உள்ளது. இறந்த அனைவரின் குடும்பங்களுக்கும் எங்கள் ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இது அனுதாபத்துடன் மட்டும் நின்று விடாமல் அந்த உயிர்களை அந்த குடும்பங்களுக்கு திரும்பி கொண்டு வர முடியாவிட்டாலும் ஏனைய அனைத்தையும் வழங்க நாங்கள் அர்ப்பணிப்புடன் செயற்படுவோம். அதே போன்று காணாமல் போனவர்கள் அனைவரும் உயிருடன் இருக்கின்றார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். இந்த அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட பலருடைய துன்பத்தை தணிக்கவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பக்கபலமாக இருப்பதற்காக முன்வந்த அனைவரையும் நாம் அன்புடன் அரவணைக்கின்றோம். இயற்கை அனர்த்தங்களை முறையாக கட்டுப்படுத்த முடியாத போதும் ஏற்படக்கூடிய அனர்த்தங்கள் மற்றும் அவசரகால நிலைமைகளை உரிய வகையில் முகாமைத்துவம் செய்தல், பழைய நிலைக்கு அல்லது முன்பை விட சிறந்த நிலைக்கு மீண்டும் கட்டியெழுப்பும் 3 செயல்முறைகளின் முக்கியத்துவம் அரசாங்கத்துக்குரியது. அதற்கு தேவையான மற்றும் சாத்தியமான நடைமுறைகளை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் அதனை மேற்கொள்ள எதிர்பார்க்கின்றோம். மேலும் இந்த மீட்பு பணியில் நமது அயல் நாடுகளும் நட்பு நாடுகளும் எங்களுக்கு பெருமளவு உதவிகளை செய்துள்ளன. வானூர்திகள் மற்றும் நிவாரண பொருட்கள், மீட்பு படைகளை வழங்குவதன் மூலம் வெளிநாடுகள் ஏற்கனவே எங்களுக்கு நட்புக்கரம் நீட்டியுள்ளன. நமது நாட்டு மக்கள் சார்பாக அவர்களுக்கு மிகவும் நன்றியுள்ளவர்களாக இருக்கின்றோம். சில சுற்றறிக்கைகள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்குவதில் தடைகளை ஏற்படுத்தியுள்ளன. அந்த சுற்றறிக்கைகள் அனைத்தையும் நாங்கள் மாற்றியமைத்து அவர்கள் எங்கு இடம்பெயர்ந்துள்ளனர் அல்லது எங்கு வசிக்கின்றார்கள் என்பதை பொருட்படுத்தாமல் அனைவருக்கும் அரசாங்கம் நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் என்ற நோக்கில் ஒரு திட்டத்தை தயாரித்துள்ளோம். சில சுற்றறிக்கைகள் அதிகாரிகளுக்கு தேவைகளுக்கு ஏற்ப பணத்தை பயன்படுத்துவதற்கு தடைகளை ஏற்படுத்தியுள்ளன. அந்த சுற்றறிக்கைகளை நாங்கள் மாற்றியுள்ளோம். ஒரு பிரதேச செயலாளருக்கு 500 லட்சம் ரூபாய் வரை செலவிட அனுமதி அளித்துள்ளோம். சீராகவும் முறையாகவும் எழுந்து நிற்க போராடி கொண்டிருந்த ஒரு நாட்டிற்கு இந்த நிலைமை சாதாரண சவால் அல்ல. சிறு சுயதொழில் முயற்சி முதல் பாரிய அளவிலான கைத்தொழில்கள் வரை, சிறு தொழில் முனைவோர் முதல் பாரிய அளவிலான தொழில் முனைவோர் வரை அனைத்து தரப்பினரும் தங்கள் வருமானத்தை இழந்துள்ளனர். விவசாயம், விவசாயிகள், கால்நடை வளர்ப்போர் பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளனர். எனவே இவை அனைத்தையும் மிக விரைவாக மேம்படுத்துவதற்கு நமக்கு ஒரு துரித திட்டம் அவசியம். அதனால்தான் இந்த அனர்த்த சூழ்நிலையை முகாமைத்துவம் செய்து விரைவான மற்றும் திறமையான மீள்கட்டமைப்புக்கு தேவையான சட்ட பாதுகாப்பு மற்றும் வளங்களை வழங்க அவசரகால நிலையை அறிவித்துள்ளோம். இந்த அவசரகால சட்டத்திற்கு அமைவாக அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகத்தை ஏற்கனவே நியமித்துள்ளோம். அனைத்து சேவைகளையும் ஒரே இடத்தில் மையப்படுத்தியுள்ளோம். அத்தியாவசிய சேவை அலுவலகங்கள் 24 மணி நேரமும் திறந்து வைக்கப்பட்டுள்ளன. அனைத்து முக்கிய நிறுவனங்களின் அதிகாரிகளும் 24 மணி நேரமும் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். குறுகிய வேறுபாடுகள் இல்லாமல் இந்த கூட்டு முயற்சியில் சேர அனைவருக்கும் அழைப்பு விடுக்கின்றோம். ஒரு தேசிய மற்றும் சர்வதேச திட்டத்தின் மூலம் சிறந்த ஒருங்கிணைப்புடன் செயற்பட்டு நமது மனசாட்சிக்கு அமைவாக எதிர்பார்க்கும் இந்த நோக்கங்களை நிறைவேற்றுவதற்கு அர்ப்பணிக்குமாறு கோருகின்றேன். எந்த இருளிலும் ஒளி பிறக்கிறது என்று நாங்கள் நம்புகின்றோம். இந்த இருண்ட நாட்கள் கடந்து போகும் என்று நாங்கள் நம்புகின்றோம். எனவே நாம் ஒன்றாக எழுச்சி பெறுவோம். இந்த கண்ணீர் விடும் அழகிய தேசத்தை குணப்படுத்துவோம். சுபீட்சமான நாட்டை உருவாக்குவோம். ඕනෑම අන්ධකාරයක ආලෝකයක් ඇති බව අප විශ්වාස කරනවා. මේ අඳුරු දිනයන් පහව යන බවත් අප විශ්වාස කරනවා. එනිසා අප එකාවන්ම නැගී සිටිමු. මේ කඳුළු සලන පාරාදීසය සුවපත් කරමු. දීප්තිමත් දිවයිනක් ගොඩනගමු.